ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா மல்லி பொங்கல் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம பச்சரிசியும் பாசிப்பருப்பும் நம்ம ஊற வச்சுருக்கோம். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம், 3/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கோங்க. வந்து அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இது கூட வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து மல்லித்தழை, காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகா, இஞ்சி ஒரு துண்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட நம்ம வந்து ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஊற வச்ச அரிசியும் பாசிப்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசிக்கு தேவையான 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நம்ம அரைச்ச மல்லி விழுது ஆட் பண்ணிக்கலாம். பொங்கலுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிக்சி ஜாரில் தேங்காய் ஒரு 1/4 கப் எடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம 2 பச்சை மிளகா, தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து குழைய வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் ஒரு தாளிப்பு கரண்டியை கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு கரண்டி நெய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிளகு ஆட் பண்ணிக்கலாம், சீரகம் ஆட் பண்ணிக்கலாம், முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சீரகம் மிளகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மணக்க மல்லி வெண்பொங்கல் தயாராகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னியோடு நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நெய் மணக்க சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அட்டகாசமான மல்லி பொங்கல் தயாராகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.